ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். சம்மர் வெக்கேஷன் நம்ம எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்மளா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம எப்படி நம்ம அந்த மே மாதம் முழுசும் இப்போ ஸ்கூல் ஜூன் 15ஆம் தேதி தான் இந்த பாம்பேல திறக்க போகுது. தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதின்னு திறக்க போகுது. ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு தனித்தனி ஒரு டேட் பிடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணணும். இது முக்கியமாக என்னென்னா இந்த சம்மர் வெக்கேஷன் நம்ம எப்படி கொண்டு போக முடியும், பிள்ளைகளை சந்தோஷமா எந்த ஒரு என்ன சொல்றது அவங்க போர் ஆகாம எப்படி நம்ம கொண்டு போகணும், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்பப்போ புது புது வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ஓகே, இப்போ நான் சம்மர் வெக்கேஷன் நம்ம குழந்தைகள் எப்படி பார்க்கணும். நான் நம்பர் 1 அவங்களை நிறைய தண்ணி கொடுங்க. அவங்க குடிக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும் அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்பப்போ. ஏன்னா நம்ம உடம்புல வீட்டில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதெல்லாம் வெளியே போகும்போது கேப் போடுறது இல்லை ஸ்கார்ஃப் கட்டுறது, இதை நம்ம கவனிக்கணும். நம்ம பெரியவங்களா இருக்கட்டும், நான்லாம் எப்போ வீட்டை விட்டு இப்போ கடமாம்பாரு அந்த பேக்கில் ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும், கோகல்ஸ் இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு ஆஃப் டே, 2 மணிக்கு நான் எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பிடிக்க வரையும் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் எனக்கு வாக்கிங் பண்ணணும். மத்தியான நேரத்தில் பஸ் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் அந்த காகல்ஸும் இந்த ஸ்கார்ஃபும் தலையில் கட்டிட்டு தான் நான் நடக்குவேன். ஏன்னா அந்த வெயில் அடிக்கிறதுல நான் கண்டிப்பாக சிக் ஆயிடுவேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்குது, சண்டேக்கு. நான் 6 நாள் வேலை செய்கிறேன். நான் நிறைய வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி நம்ம கவனிக்கிறோம், அப்போதான் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். அந்த சைஸில் டாக்டர்கிட்ட போய் நம்ம மருந்து வாங்கி செலவு பண்ணுறாப்புல இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு ரொம்ப கூலாக தண்ணி குடிக்கணும். இதுக்கு சில்லு தண்ணி குடிக்கக்கூடாது, அதெல்லாம் கவனிக்கல. சில பேர் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிப்பாங்க, அது குடிக்கவே கூடாது, ரொம்ப தப்பு. நார்மல் தண்ணி, நம்மளுக்கு நார்மல் தண்ணி ஒரு நம்ம எப்பயும் தண்ணி நானும் தண்ணி சுடு பண்ணி அதை ஒரு தனியாக பாத்திரத்தில் ஃபில்டரில் நிறைச்சி வச்சுருப்பேன். அப்படிதான் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் தண்ணி குடிப்போம். ஸோ தண்ணி மட்டும் பிளெயின் தண்ணி குடிக்கணும். வேற இந்த கோல்ட் ட்ரிங்கோ இருக்கட்டும், இல்லை என்னது ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு இது குடிக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் நல்லது இல்லை, ஓகேவா? இதை பார்த்துக்கணும். ரெண்டாவது சாப்பாடும் ரொம்ப லைட்டாக சாப்பிடணும். இதில் சில ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க பாரு, அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இந்த நேரத்தில். காலையிலே பாருங்க, 7 மணிக்கெல்லாம் 10 மணி போல வெயில் அடிக்குது இந்த பாம்பேல. தமிழ்நாட்டில் தான் கேட்கவே வேண்டாம், அப்படி வெயில் அடிக்குது. ஸோ நம்ம எப்படி எப்படி நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிறோம், அப்படிதான் நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல. குழந்தைகளுக்கு கண்டிப்பா காட்டன் ட்ரெஸ் போட பாருங்க. நீங்க கேட்டீங்க, நான் பாலிஸ்டர் போட்டிருக்கேன். ஆனால் இது பாலிஸ்டர் மாதிரி தெரியுது, ஆனால் இது காட்டன் தான் இது, ஓகேவா? காட்டன் ட்ரெஸ் இந்த சம்மர்ல போடுறதுக்கு பாருங்க. குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம பெரியவங்களா இருக்கட்டும், காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். இந்த பாலிஸ்டர் அது நம்ம உடம்பு ரொம்ப என்ன சொல்ல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அதுதான் நான் சொல்றேன். தென் நம்ம இப்படி கூலா இருக்கிறத பாருங்க. இதுக்கு எப்பயும் ஃபேனு கீழே உட்காந்துருக்கணும்னு நான் சொல்லலை. நான் ஈவினிங் டைம்ல வெளியே போய் ஒரு கார்டன் இருக்கும், இல்லை கோயில் பக்கத்துல இருக்கட்டும், சர்ச் பக்கத்துல அப்படியே உட்காருவோம். கொஞ்சம் வெளியே இருக்க ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு பாருங்க. எப்பயும் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறது நல்லது இல்லை. வீட்டிலேயே ஃபேன் காத்துல ஃபேன் வரை ஹீட் ஆகும். அதே ஒரு சூடா அப்படியே அனல் பறக்கிறாப்புல காற்று அடிக்கும். அதையும் நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் வெளியே உட்காந்துருக்காப்புல, வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா கூலா இருக்கிற இடத்துல போறாப்புல பாருங்க. இதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும் பாரு, அது இன்னும் கொஞ்சம் எரிச்சல தான் உண்டாகுது இந்த ஃபேன் காத்துல. அதுக்கு நான் சொல்றேன். நான் முக்கியமா சாப்பாடு ரொம்ப கவனிக்கணும். தயிர் சாதமா இருக்கட்டும், இல்லை லெமன் ரைஸா இருக்கட்டும், ரொம்ப நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த சம்மர் வெக்கேஷன்ல நான்வெஜ் அவ்வளோ எடுத்துக்க கூடாது. அதுக்கு நான்வெஜ்ஜை தவிர்க்க நான் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. சீ ஃபுட் சாப்பிட்றாருல, மீன் குழம்பு, மீன் வறுவல், அந்த இந்த சிக்கன் டோட்டலா ஸ்டாப் பண்ணணும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல. சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது கூட நான் ஒரு வீடியோல பார்த்து சிக்கனும் இந்த முட்டையும் இந்த சம்மர்ல அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டோட்டலாக ஸ்டாப் பண்ண சொல்ல, கொஞ்சம் குறையாப்புல நான் சாப்பிட்டா நல்லது. ஜாஸ்தி மீன் மீன் குழம்பு, மீன் வறுவல், சீ ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இந்த சம்மர்ல. இதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது நான் சொல்ல வரல, இது முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்குதுல்ல.
நம்ம வெளியே வந்து நிறைய பேர் வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து ஊருக்கு போவாங்க. சில பேர் வந்து அப்படி டூருக்கு வந்து கொடைக்காலம் ஊட்டின்னு அப்படி போவாங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க வந்து எங்கேயும் போகல. நான் வருஷம் வருஷம் மே மாசம் வந்து வேளாங்கண்ணி போவேன். வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் அப்படி சுற்றி வரும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஜஸ்ட் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வேளாங்கண்ணி கொடியேற்ற நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ எனக்கு வயசு 53 ஆகுது. இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணியில் வந்து கொடியேற்றும் போது நான் இல்லை. நான் பாக்கி எல்லாத்தையும் நான் போனேன். மே மாதம் போயிருக்கேன், அக்டோபர் மாதம் போயிருக்கேன், டிசம்பர் மாதம் போயிருக்கேன். ஆனால் வந்து இந்த கொடியேற்றம்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப முக்கியமானது. அது அந்த டைம்ல வந்து வேளாங்கண்ணியில் ஒரு நாள் கூட இல்லை இந்த வாழ்க்கையில். அதுக்கு நான் அந்த டைம் போகணும்னு நான் வந்து ஒரு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன். அதுக்கு நான் ஆகஸ்ட் எண்டில் நான் வந்து வேளாங்கண்ணி போறாப்புல நான் இருக்கேன். ஆகஸ்ட் எண்டுலேருந்து பிகினிங் செப்டம்பர் கொடியேற்றி 2 நாள் 3 நாள் 4 நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து பாம்பேக்கு வராப்புல நான் வந்து பிளான் பண்றேன். ஸோ யார் யார் மே மாதம் வந்து ஊருக்கு போவீங்க, இல்லை ஊட்டி கொடைக்கானல் போவீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்பயும் வந்து நம்ம கிட்ட வந்து சேஞ்ச் இருக்காத பாருங்க. சேஞ்சுன்னா வந்து 100 ரூபாய் நோட்டு, 500 நோட்டு அப்படி வைக்காம 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா சில்லர், அதுல சில்லற காசா இருக்குல்ல பாருங்க. நம்ம வந்து சட்டுன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போவோம். அங்க வந்து 100 ரூபா கொடுத்துட்டு அவங்க வந்து சில்லறை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது ஒரு டென்ஷனா இருக்கும்ல. அதுக்கு பெட்டர் எப்பயுமே வந்து சில்லறை வந்து சேஞ்ச் வச்சிருங்க பர்ஸ்ல. அது ரொம்ப நல்லது. நான் அது நிறைய வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த வீடியோல. நான் இன்னைக்கு காலையில நினைச்சேன் இன்னைக்கு என்ன வீடியோ, ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அதுவுமே எடிட் பண்ணாலும் அப்படியே இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு அப்படியே இருக்குது. மோஸ்ட்லி நான் இன்னைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு நான் போட்டுடுவேன். அது ஒரு தனி வீடியோ இருக்கட்டும். ஆனா இது வந்து ஸ்பெஷலி சம்மர் வெக்கேஷனுக்கான வீடியோ நான் எடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து எப்பயும் வந்து சேஞ்ச் வச்சிருக்கா போல பாருங்க. உங்க பர்ஸ்லயே இருக்கட்டும், பேக்லயே இருக்கட்டும். நம்ம வெளியே போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதாகட்டும், இல்லை வந்து ஒரு சாப்பாடு வாங்குறதாகட்டும், இல்லை டிராவலிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணோம் பாருங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகுது. அப்போ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கணும் நம்ம கிட்ட. அது இருக்கிறாப்புல பார்த்துக்கங்க. முக்கியமானது இது. நான் வந்து எப்பயும் வந்து நம்ம வந்து முதல்ல அந்த இடத்துல போகும்போது நம்ம வந்து கூகுள் மேப்ல போய் செக் பண்ணோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்குது, இது வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கும், பை ட்ரெயினா இல்லை பை ரோடு, இல்லை ஏதோ டாக்ஸி புக் பண்ணுமா, இதெல்லாம் நம்ம வந்து நல்லா முதல்ல வந்து ஏற்கனவே வந்து நல்லா பிளான் பண்ணி நல்லா சர்ச் பண்ணிட்டு பாக்குறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை வயசானவங்களாகட்டும், அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கணும். இந்த சம்மர்ல நம்ம வந்து எங்கேயாவது போவோம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டில் தெரியுங்க அவங்க வீட்டில் விட்டு போறாப்புல இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்குன்னு இருக்கிற எல்லா தேவைகள் எல்லாம் வந்து நம்ம சரியா பூர்த்தி பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லை நம்ம மட்டும் வெக்கேஷன் போவோம், அவங்க வந்து வீட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கும் தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த டைம்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் ஓடுவாங்க, ஆடுவாங்க, ஏதாவது படக்கூடாது. அதுக்குன்னு வந்து நம்ம வந்து அவங்க ஒவ்வொரு நிமிஷம் வந்து அவங்க வந்து ஒரு 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 சொல்லி வளர்க்கணும். இந்த இடத்துல போகக்கூடாது, இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். சில பேர் வந்து சம்மர் வெக்கேஷன் ஆச்சு அப்படியே விட்டுடுவாங்க. அப்படி இருக்காம அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பொறுப்புகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். மெயின் இம்பார்ட்டன் வந்து வீட்டில் இருக்காங்க. சில பேர் வந்து வெக்கேஷனுக்கு எங்கேயும் போமா வீட்டில் இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து குழந்தைகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேர்ள் சைல்டா இருக்கும், பெண் குழந்தையா இருக்கும், அவங்களுக்கு வந்து சமையல் எப்படி பண்ணால் கற்றுக் கொடுங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள் சைல்டு, குழந்தைகளுக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்க வந்து ரொம்ப பேம்பரா வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்க, பெண் குழந்தைய. அப்போ நாளைக்கு ஒரு கட்டத்தில் வந்து அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இல்லை அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, அவங்க வந்து தனியாக இருந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்குன்னு நம்ம இப்போயும் நம்ம வந்து எப்படி சமைக்கணும், சிம்பிள் திங், சிம்பிளா சாப்பாடு எப்படி வைக்கணும்னு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்தா இது அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். நான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க வந்து கிச்சன்ல வர முடியாது. அவங்களுக்கு இந்த டைம்ல கத்துக்கிட்டா வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐஸ் வைக்கிறாப்புல கத்துக்குவாங்க, அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் வைக்கிறது அவங்க கத்துக்குவாங்க, அட்லீஸ்ட் ஒரு டீ போடுறது அவங்க கத்துக்குவாங்க. அதுதான் சொல்றேன் நானு. நான்லாம் வந்து என்ன சொல்ல, நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த வீடியோ நான் அதை தனியா வேணா போட்டோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தேவையா இருந்தா. நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து இண்டிபெண்டா நம்ம இருக்கோம் பாரு, அன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு ஐடென்டி இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்ல, இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். இல்லை நம்ம திருப்பி இந்த மே மாசம் வரதுக்கு நம்ம இன்னும் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்த வருஷம் மே மாசம், அது வரைக்கும் நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது, ஒன்றும் கேரண்டி இல்லைல்ல. அதுன்னு இருக்கிற சமயத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து யூஸ் பண்ணதான் ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்துல இதுவரை சொன்னது வந்து உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நான் நம்புறேன். வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.